हाय फ्रेंड्स वेलकम टू மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மணத்தக்காளி காய் வத்தல் தாங்க. இது கோடைக்கால ரெசிபி தாங்க. இத மாதிரி நம்ம கோடைக்காலத்துல சுண்டக்காய், மணத்தக்காளி காய் இத மாதிரி நம்ம கிடைக்கிற பொருள் வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து மழை காலத்துல இல்ல குளிர்காலத்துல நமக்கு காய் சீசன் எல்லாம் கம்மியா இருக்கும். இது மாதிரி வத்தல் போட்டு வைக்கிறது நம்ம உடலுக்கு எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துங்க. அது இந்த வத்தலா போட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து குளிர்காலத்துல மழை நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனைலாம் இருக்கும். இத மாதிரி நம்ம வத்தல் போட்டு நம்ம குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த இதான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது சுண்டக்காய் போல ரொம்பலாம் வேலை வாங்காதுங்க. அதை நம்ம ரெண்டு ரெண்டா கட் பண்ணுவோம் இல்லை தட்டுவோம் இல்லையா. இது அப்படிலாம் செய்ய தேவையில்லை. இது சின்ன சின்ன தக்காளி போல தாங்க. எனக்கு கொஞ்சம் காயாவும் பழமாவும் கிடைச்சிது. அதை நல்லா 2 தடவை கழுவி வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு பவுலில் நல்லா நமக்கு மூடி வைக்கிற மாதிரி உள்ள ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எனக்கு இது மூடி கரெக்டாக இருந்துச்சு, அதனால இந்த பாக்ஸை எடுத்து நான் இதில் கழுவுனதை ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதில் வந்து உப்பும் தயிரும் போட வேண்டியதாங்க. பொதுவாகவே மணத்தக்காளி கீரை நமக்கு சிறுநீர் பிரச்சனை, நமக்கு சளி பிரச்சனையை மெயினாக குறைக்கிற தன்மை இந்த மணத்தக்காளி காய்க்கு உண்டுங்க. நம்ம கீரை கடையும் போது மணத்தக்காளி காய் கீரை கடையும் போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த காயும் சேர்த்து போட்டு கடைஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து இப்போ நான் இது பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கம்மியாகவே போடுங்க. வத்தல் ரெசிபியை பொறுத்தளவு நம்ம அரை உப்பு போடுறதா நல்லாயிருக்கும். நல்லா கெட்டியாக தயிர் வச்சுருந்தேன். இப்போ இது மூழ்கிற அளவு தயிரை போட்டுட்டு நல்லா பாக்ஸை மூடியே நீங்கள் குளிக்கிடுங்க. இல்லை கரண்டியால் கிளறினாலும் கிளறுங்க. இந்த தயிர் இது வந்து செய்யும் போது நான் முதல் நாள் மதியம் செஞ்சேன்னா செஞ்சல இது எல்லாமே மறுநாள் காலை வரைக்கும் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கரண்டியால கிளறினாலும் ஒரு குளிக்கிட்டு வைங்க. வச்சுட்டு நம்ம மறுநாள் எடுத்து பார்த்தா நல்லா ஊறி அதில் உப்பு தயிரில் நல்லா ஊறி நமக்கு இருக்கும். இது வந்து நம்ம ஒரு 4-5 நாள் காய வச்சோம்னாலே நமக்கு நல்லா காஞ்சி வந்துடும். உங்களுக்கு அந்த ஈரப்பதம் போய் நமக்கு தொட்டோம்னா நொறுங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா இது பண்ணோம். இப்போ முதல் நாள் இதை மாதிரி செஞ்சுட்டேன்னா இப்போ மூடியை போட்டு மூடி குளுக்க வேண்டியதான் நமக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இது குழம்புல கூட நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி கூட போடலாம். அவங்களுக்கு உடல் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும். அதனால இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மணத்தக்காளி வத்தல் குழம்புன்னும் போது நம்ம சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி காய், இந்த காய் வத்தல் போட்டு வச்சோம்னா அந்த குழம்பு ஒரு தனி ருசி தான் நமக்கு. அதனால இதை மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனை இருக்கிற சமயம் நம்ம என்ன பண்ணணும், இதை மாதிரி நம்ம வத்தல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நம்ம இது பண்ணணும். இப்போ பாருங்க மறுநாள் காலையில எடுத்து பார்த்தாச்சு நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம வந்து எப்பயும் போல நல்லா தயிர் அதில் வடிகட்டிட்டு காயை மட்டும் ஒரு பெரிய பிளேட்ல எந்த அளவு நம்ம தனித்தனியாக காய வைக்க முடியுமோ அந்த பிளேட்ல அள்ளி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தனித்தனியாக ஆக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. அதை மாதிரி செய்யும்போது நமக்கு நல்லாவே இருக்கும். இந்த வத்தல் நம்ம வந்து இல்லை நமக்கு இந்த காயே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சமைச்சு நம்ம வந்து தனியாக நம்ம குழம்புல கூட சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாங்க. என்ன அதை மாதிரி நம்ம எப்படி சுண்டக்காய் சாம்பார் வைக்கிறோமோ அதை மாதிரி இந்த மணத்தக்காளி காய் போட்டும் வைக்கலாங்க. என்ன பிள்ளைங்க வந்து உடனே நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது எடுத்து போடணுன்ற சிந்தனை வருது. அதை சாப்பிட்டா உடலுக்கு எதிர்ப்பு தன்மை அது பலான்றதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால நம்ம வத்தலாக செஞ்சு நம்ம வறுத்து நம்ம நுணுக்கி போடும்போது நமக்கு எல்லாருக்கும் நல்லா ஈக்குவலாக ஆப்ட மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ பாருங்க எல்லாத்தையும் நான் மாற்றிட்டேன். இப்போ இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சோம்னா நமக்கு நல்லா காஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது முதல் நாள் நான் வைக்கிறேன், அதை மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இது மாதிரி நான் வந்து கரெக்டாக 5 நாள் காய வச்சேன். 5 நாள் காய வச்சதுமே நமக்கு நல்லா சரிதாக காஞ்சி வந்துருச்சு. இப்போ பாருங்க நல்லா காஞ்சி வந்துடுது. நமக்கு எந்த அளவு கிடைக்குதோ அந்த அளவு மட்டும் போடுங்க நமக்கு. இப்போ பாருங்க எடுத்து உங்கள்கிட்ட நசுக்கி காமிக்கிறேன். நல்லா மாவு மாதிரி நசுங்குது பாருங்க. இந்த பதம் வந்ததும் நம்ம ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம். வச்சு நம்ம அது பண்ணும்போது தேவைப்படும் போது நம்ம வத்த குழம்பு வைக்கும்போது, கார குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக ஒரு 4-5 போட்டோம்னாலே நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். குழம்பு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதை மாதிரி நீங்களும் வத்தல் ரெசிபி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு குழம்பு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் என்னோட இது நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் டச் பண்ணிவிடுங்க.